அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசிக்கான மே மாதத்திற்கான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மே மாதத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். கும்ப ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/5/2024 அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். திடீர் கோபம் உண்டாகலாம், கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அதிக அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆனாலும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக கவனமும் ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. மேலும் இதுவரைக்கும் முயற்சி வீடான 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை முடக்கி வைத்த குரு பகவான் இப்பொழுது 1/5/2024 முதல் 14/5/2024 வரை 4வது வீட்டில் அமர்வதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டிற்குரிய கிரகம் குரு பகவான் என்பதால் தீய பலன்கள் குறையும். நீண்ட தூர இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். காலில் அடிப்பட வாய்ப்பு இருக்கிறது. நீர் மின்சாரத்தை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் வேற்று மொழி மதத்தினரால் உதவி கிடைக்கும். பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள். அவர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை. உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சொத்து வாங்குவது விற்பதில் உஷாராக இருக்க வேண்டும். உங்களின் 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும். பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். புது வாகனம் வாங்குவீர்கள். எந்த பிரச்சனைக்காகவும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அதிக செலவு செய்வீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா, தியானம் போன்றவற்றை செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் ஆதரமின்றி யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அண்டை அயலாரை அரவணைத்து போக வேண்டும். மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பகை வந்து போகும். மேலும் 12/6/2024 வரை 19/8/2024 வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது செலவுகள் அதிகரித்து கொண்டே போகும். சின்ன சின்ன விபத்துகளும் ஏற்படும். வயிற்று வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன், நெஞ்சு வலி வந்து போகும். பயணங்களும் வேலைச்சுமையும் அதிகரிக்கும். ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். கடனை நினைத்து அவ்வப்பொழுது அச்சப்பட வேண்டும். மேலும்
19/8/2024 முதல் 2/12/2024 வரை செவ்வாயின் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது இளைய சகோதர வகையில் உதவி உள்ளது. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தைரியமாக ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வேலை மாறுவீர்கள். மறைமுக எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள். வியாபாரத்தினை பொறுத்தவரை தொழிலை விரிவுபடுத்தலாம். லாபம் குறையாது. ஆனாலும் வேலையாட்களில் அவ்வப்பொழுது குலைச்சல் கொடுப்பார்கள். அவர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுங்கள். கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளால் ஆதாயம் இருக்கின்றது. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்பாடாக பேசலாம். வளைந்து கொடுத்து போக வேண்டும். உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் வெடிக்கும். பணியில் திடீர் இடமாற்றம் உள்ளது. குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் சவால்களையும் சமாளிப்பீர்கள். ஆனாலும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கணினி துறையினர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் அமையும். மேலும் கடந்த ஒரு வருடமாக கும்பராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு 4ஆம் வீடான சுகஸ்தனத்திற்கு செல்கிறார். இதனால் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றால் கூட கெடுபலன்களும் இல்லை. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக இருக்க வந்த பொருளாதார நெருக்கடிகள் பெருமளவில் குறையும். பெரிய மனிதர்களின் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவும் கிடைக்கும். குருவின் பயிற்சி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். குறிப்பாக அலுவலகம், தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது இருக்கும் வேலை தடங்கள் இல்லாமல் தொடரும். படிப்படியான முன்னேற்றமும் ஏற்படும். பொதுவாகவே இந்த குரு இருக்கும் ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். கும்பராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு தொகை எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். குருவின் பார்வையால் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாகும். ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரித்து அதன் மூலம் மன நிம்மதியை உணர்வீர்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதில் இருந்து வந்த தடைகளும் விலகும். வாழ்க்கை மேம்படும். அம்மா வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கும். மேலும் கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் பெரிய பாதகங்கள் இல்லை. இதர கிரகங்களின் சஞ்சாரம் மூலம் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் ஏற்படலாம். 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சங்கடப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் குரு பயிற்சி காலத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுப்பது நல்லது. கும்பராசிக்கார பெண்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலை போல் அதிகரித்து சில நெருக்கடிகளும் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய வெகுமதிகளும் கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் பெரிய முயற்சிகள், முதலீடுகள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கலாம். புதிய வேலையை தேடுவதை தவிர்த்து இருக்கும் வேலை அல்லது வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூரில், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வசிப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகமான காலமாகும். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும். உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீர்கள். லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனையும் இருக்கும். உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் காண்பீர்கள். இடம் வாகனம் வாங்கும் எண்ணமும் மேலோங்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்து இருந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் பரிகாரமாக விநாயகர் பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டு வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.